பட் ஆனஸ்டா மிட்காலாவை பத்தி உனக்கு என்ன தெரியும் அப்படின்ற மாதிரி தான் கேட்பீங்க. அதுவும் உண்மைதான், ஃபேஷனை பத்தி எனக்கு எதுவும் உண்மையா தெரியாது, இருந்தாலும் அதை பார்க்கும்போது வியர்டா நல்லா இருக்குல்ல. இந்த வாட்டி இந்தியா சைட்ல இருந்து போனவங்கல யாரை பத்தி அதிகமா பேசினாங்கன்றத பார்க்கலாம். ஷாருக் கான், கிங் கான் வந்தாலே கார்பெட்ல அவருக்குன்னு ஃபேன் பேஸே இருந்தாங்க. மோனா பட்டேல் யூனிக்கான ட்ரெஸ் கோட்ல வந்திருந்தாங்க. இஷா அம்பானி அந்த மொத்த அழகையும் தூக்கி அந்த மாமலத்துல வச்சிருந்தாங்க. ஃபைனலி மிட்காலா ஃபேஷனா ஆர்ட்டா இல்ல காசு இருக்கிறதுனால செலிபிரிட்டிஸ்லாம் இப்படி பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்ற மாதிரி நெட்டிசன்ஸ்லாம் பேசுறாங்க. மெட்காலானா என்ன அப்படின்னு நினைப்பீங்க. மெட்காலானா ஃபண்ட் ரைசிங் ஈவெண்ட். இந்த ஈவெண்ட்டை ஹோஸ்ட் பண்றது அண்ணா விண்டோ அவங்க கூட சேர்ந்து யூடியூப்லலாம் வரும்ல ஓக் அப்படின்ற மேகசினும் தான். இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இதை நடத்திட்டு இருக்காங்க. இந்த வருஷம் ஃபண்ட் ரைசிங் மட்டுமே 42 மில்லியன் பண்ணியிருக்காங்க. அது கூட சேர்ந்து ஒரு டிக்கெட்டோட விலை இந்தியன் மணி படி 60 to 65 lakhs வரைக்கும் விற்கிறாங்களாம். இது மட்டும் இல்லாம அண்ணா விண்டோ கிட்ட இருந்து இன்விடேஷன் வந்தா மட்டும்தான் அங்க போக முடியும். நீங்க காசே வச்சிருந்தாலும் ஒரு யூஸ்மே இல்லை, அவங்க கூப்பிட்டா மட்டும் தான் நம்ம அந்த ஈவெண்ட்டுக்கு போக முடியுமா. நீ என்ன இவ்வளோ பேசுற அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நம்மளாம் பேசணும் தானே அவங்க ஸ்டைலிஷா ட்ரெஸ்லாம் பண்றாங்க, அதனால பேச வேண்டியதுதான். உங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கு, யாரோட ட்ரெஸ் கோட் பிடிச்சிருக்குன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.